எண்ணிய முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் நசிந்திடல் வேண்டும் என் அன்னையை என்ற பாரதியின் வார்த்தையை நினைவிலே நிறுத்தி சிவகுருநாதபுரம் மக்களை கண்ணின் இமை போல காத்தருளக்கூடிய அன்னை முப்பிடாதி அம்மனை வணங்கி இந்த புண்ணிய பூமியில் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் கலந்து கொண்டு உரையாற்றிருக்கக்கூடிய இந்த மேடையில் எங்களுக்கும் வாய்ப்பினை தந்த ஊர் பெரியவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நற்றமிழ் நாவலரான நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எதிரிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய பூமர் அங்கிள்களும் பூமர் ஆன்டிகளுக்கும் அநியாயம் பண்ணியா துவம்சம் பண்ணிட்டாப்ல பூமர் அங்கிள்ஸ். ஐயா இப்போ எதுக்குங்க கண்ணாடி போடுறீங்க? எப்படி இருக்குங்க ஐயா? இருட்டுக்குள்ள கண்ணாடி எதுக்கு போடுறீங்க? மெட்ராஸை வந்துட்டா அல்லது இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கண்ணாடி போடுவானா, அப்படி வச்சுக்கிடுவோம். இதை நீங்க சொல்லணுமேங்கிறதுக்காகத்தான் இந்த கண்ணாடி போட்டேன். ஓஹோ, ஆக்சுவலா இந்த கண்ணாடி பேரு சன்கிளாஸ். ஆமா 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 ஆமா. எப்ப போடணும்? பகல்ல போடணும். சன் இருக்கும்போது போடணும். சன் இல்லாதப்ப போட்டோம்னா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுதான் கதை. சமூக வலைதளங்களை சந்தோஷத்துக்கு பயன்படுத்தினா இந்த டீம், சரி சங்கடத்துக்கு பயன்படுத்தினா அந்த டீம். இவளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கோயம்புத்தூர் சொலவர் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆசைக்கு அவளை கட்டி சேர்ந்து வாழான்னு சின்னவளை கட்டி கூடி பொழைக்க குழந்தையால கட்டி, சரி கடைசியில கடனாசமா போன கதைன்னு ஒரு பெரிய அநியாயமா இருக்கு. இவங்க அந்த காலத்துல டிவி கண்டுபிடிச்சிருக்கும் போது இதே தலைப்பு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் சங்கடம்னு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. டிவி சங்கடம்னு வந்திருப்பாங்க. கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் சங்கடம்னு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. சரி, சமூக வலைதளங்கள் சங்கடம்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொன்னாலும் சங்கடம் தான். எங்களுடைய நாட்டாமை சரத்குமார் சொல்லியிருக்காப்ல, சமூக வலைதளங்கிறது கையில இருக்க நெருப்பு மாறிடா, அத ஒழுங்கா பயன்படுத்தினா விளக்கு எரிக்கலாம், வீடு எரிக்கலாம். சூப்பர் 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 சூப்பர். அப்படியே சரத்குமார் மாதிரி பேசிட்டீங்களே. ஏனோ பயன்படுத்தினா அது ஒன்னையும் எரிச்சு போடும், ஊட்டையும் எரிச்சு போடும். அருமை அருமை அருமை. நீங்க ஏனோ பயன்படுத்துறீங்க, அதனால சங்கடத்தை தருது. நாங்க தேவைக்கு பயன்படுத்துறோம், அதனால சந்தோஷமா இருக்காத. நீங்க ஏடி மூடி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு சங்கடம். ஐயா, நமக்கு தென்காசி தலைவாசன் சொல்லி ஒரு பட்டிமன்ற குழுவை நம்ம உருவாக்கி இருக்கோம். உண்மைதான். இன்னைக்கு பார்க்க வந்திருப்பது ஒரு 100 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நமக்கு ஒரு சங்கடமா இருந்திருக்கும். நாளைக்கு வில்லிசை மாதவி ஒரு கூட்டம் ஜெகஜோதியா உட்கார்ந்து இருப்பாங்க. உண்மைதான். அந்த மாதவிய பிரபலப்படுத்தினது எது? சமூக வலைத்தளம் தான். சமூக வலைத்தளம். இவங்க நிறைய பேர் நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த பட்டிமன்றம் இவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும்னு. நாளைக்கு இதே பட்டிமன்றம் சமூக வலைதளங்கள்ல ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை போது நாளைக்கு இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கக்கூடிய பட்டிமன்றம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு இருக்கு. சமூக வலைத்தளம் நம்ம குணம் தந்திரம். ஆமா ஐயா, ஒரே விஷயம் தாங்க ஐயா. சொல்லுங்க. அண்ணன் கேட்டாப்ல, என்ன உங்களுக்கு எல்லாம் மொழி எத்தனை மொழி தெரியும் அப்படின்னு கேட்டாங்கள. சரி, அதாவது நான் சொல்றேன், నాకు కావాలంటే నేను నేర్చుకుంటాను, మీరు ఎందుకు బాధపడుతున్నారు? புரியலையே ஐயா, ஆனா தெலுங்கு மாதிரி தெரியுது. എനിക്ക് ആവശ്യമുണ്ടെങ്കിൽ ഞാൻ പഠിച്ചോളാം, നിങ്ങൾ എന്തിനാ ഇങ്ങനെ കരയുന്നത്? മലയാളം हिंदी में क्या जानकारी के लिए ना एक दबाया ना, थोड़ा हिंदी मालूम है. பாணிலாவோ இந்த ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. If you don't what I am saying, if you don't understanding what I am saying, கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. I will explain it to you, sir. Do you understand? சொல்லுங்க சொல்லுங்க. புரியுது புரியுது. That's all, your honor. அவ்வளவுதான். நாங்க எத்தனை மொழிகள் கத்துக்கலாம், ஆனா இன்னைக்கு மொழிகளை கத்துக்கொள்ள வேண்டிய தேவையே இல்ல சார். உண்மைதான். அதாவது இன்ஸ்டால ஜப்பான் மொழியில ஒரு வீடியோ வருது. சரி, அதுக்கு கீழே ஜப்பான்ல ஒருத்தன் கமெண்ட் போடுறான். சரி, அந்த கமெண்ட நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட், அதுலயே சி டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உண்மைதான். அதை கொடுத்துட்டேன்னா தமிழ்லயே கொடுத்துரும். வேற போகுது. நான் எதுக்குங்க நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? நாங்க எதுக்கு ஜப்பான் மொழி படிக்கணும்? டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆப் இருக்கு, அதுல வச்சோம்னா முடிஞ்சிட போகுது. அடுத்து நம்ம சசி அக்கா மேட்ரிமோனி, அழகான ஒரு விஷயம். சரி,
இன்னைக்கு 30 வயசுக்கு மேல கல்யாணம் முடிக்காம நிறைய பேருங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான் உண்மைதான். இன்னைக்கு அந்த மேட்ரிமோனி தான் ஓரளவுக்கு பொண்ணை பார்த்து கொடுக்கு, மாப்பிள்ளைய பார்த்து கொடுக்கு. ஒரு காலத்துல அப்பா பார்த்து சொல்லுவாரு, சரி இதான் நீ கட்டிக்க போற மாப்பிள்ள. அந்த பொண்ணு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போயிருவா. மாப்பிள்ளையோட கண்ணு தெரியாது, காது தெரியாது, வெள்ளையா சிவப்பா எதுவுமே தெரியாது. அப்பா சொன்ன அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி கட்டிக்கிடுவாங்க. சரி, அவன் குடிகாரனா இருக்கானா, கஞ்சா குடிக்கா இருக்கானா எதுவுமே தெரியாது. சரி, ஆனா அவங்க கிட்ட நரக வேதனை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே. நிச்சயார்த்தம் முடிஞ்ச உடனே செல்போன் நம்பரை மாத்திக்கிறாங்க. உண்மைதான். மாத்தின உடனே போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. டிமாண்ட் வைக்காங்க தெரியுமா? என்ன? நிச்சயார்த்தத்தை அன்னைக்கே மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துடணும். அதான் அந்த டிமாண்ட். அந்த 6 மாசத்துல யார கீழே விழுந்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல இல்ல, நம்ம முருகேசன் சார் தான் அசைஞ்சாப்புல, நீங்க போடல. அந்த 6 மாசத்துல மாப்பிள்ளையோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் பொண்ணுக்கு தெரிஞ்சுவோம். சரி, அவன் மேட்ரிமோனில நான் டீ டோட்டலர்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. சரி, இவ அப்படியே நைஸா போட்டு வாங்குவா. டேய் சுரேஷ், சொல்லுடி அப்படின்னு நைஸா பேச, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியாடா? இல்லடி, எப்பமாச்சும் பசங்களோட டூர் போனா மட்டும். இப்படியே லைட்டா போட்டு வாங்கி அவனை பத்தி ஃபுல் டீடைல் கரெக்ட் பண்ண உடனே நாளைக்கு காலையில அப்பா கிட்ட சொல்லிடுவா, டாடி அவன் எனக்கு செட் ஆக மாட்டான் டாடி. அவ யாரு? டாடியோட லிட்டில் பிரின்சஸ். அவ சொன்ன உடனே அப்பா கேட்டுருவாப்ல. சரி சரி, இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற மாப்பிள்ளப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோட குணநலன்களை தெரிந்து கொண்டு கல்யாணத்தை நிறுத்தி நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு எங்க சமூக வலைதளங்கள் கொடுத்திருக்கா இல்லையா? கொடுத்திருக்குங்க, கொடுத்திருக்கு. அப்ப சந்தோஷத்தை தருதா சங்கடத்தை தருதா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. சந்தோஷத்தை தான் கொடுக்கு. பேஸ்புக் யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. மாப்பிள்ளைக்காரன் பாவம் இல்லையா? கொஞ்சம் இறக்கப்படுங்க ஐயா. அடுத்து யூடியூப் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குமா, ஜிபே உங்களுக்கு கடன் கொடுக்குமா அப்படின்னு அக்கா கேட்டிருக்காங்க. அக்காக்கு தெரியல. இன்னைக்கு பேடிஎம்லயும் போன்பேலயும் ஜிபேலயும் கடன் வாங்குறதுக்கான நிறைய ஆப் வந்துருச்சு. இதெல்லாம் தெரியாம என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. ஒருத்தன் வீடு கட்டணும், ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான். சரி, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஐயா நான் வீடு கட்ட போறேன், எனக்கு உங்க 5-10 காசு போடுங்கன்னு யூடியூப்ல டொனேஷன் வாங்கி ஒருத்தன் வீடே கட்டிட்டாங்க ஐயா. உண்மை உண்மைதான். ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்க. இன்னும் பூமர் மாதிரியே பேசிக்கிட்டு. அடுத்து ஏஐ வந்து வேலையை பறிக்குதான். ஏஐ வந்து வேலையை பறிக்குதான். இளையராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, இசைஞானி இளையராஜா. அவர்கிட்ட இதே கேள்வியை முன் வைக்கிறாங்க. நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போச்சு அப்படின்னு. அப்ப இளையராஜா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? இந்த ஏஐ கூட நான் போட்டி போடுவேன். பெரிய விஷயங்க. இந்த எண்ணம் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு வரணும்னு இளையராஜா சொல்றாரு அப்படின்னா 80 வயசு இளையராஜாக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இல்லைன்னா அது சமூக வலைதளங்களின் குற்றமா இளைஞர்களின் குற்றமா? ஐயா சூப்பர் சூப்பர் சூப்பர். இளைஞர்களோட குற்றம் தான் அது. எங்க அக்கா ராஜேஸ்வரி அக்கா தாய் கிழவி சத்தமா பேசாத மூச்சு வாங்கும். என்னது பாலா போச்சான் பாலா போச்சான் பாலா போச்சான். வந்ததெல்லாம் பிபி வந்து சுகர் வந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பாலா தான் போகும். என்னங்க ஐயா சொன்னாங்க? அவங்க யூடியூப்பை பார்த்து ரசம் வச்சாகலாம். இத்தனை வயசுக்கு அப்புறமும் இவங்க யூடியூப்பை பார்த்து ரசம் வைக்க. ஐயோ பாவம், அவங்க வீட்டுக்காரன் நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு எனக்கு. தேங்காய் இல்லாம தேங்காய் சட்னி வைக்க முடியுமா? அவன் மதுரை பக்கம் போங்க, தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு தண்ணி சட்னி. யூடியூப்ல அடிச்சு பாருங்க தெரியும். அதே சமூக வலைத்தளம். அந்த காலத்துல நிலாச்சோறு ஊட்டினாங்களாம், இந்த காலத்துல நிலாச்சோறு ஊட்டலையா. அந்த காலத்துல தாத்தா பாட்டி இருந்தாங்க, மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு பத்திட்டீங்கல. நீங்களும் வேலைக்கு போறீங்க, புருஷனும் வேலைக்கு போறாரு. இருக்க மாமியார், டேய் சுரேஷ் உங்க அம்மாக்கு எனக்கு செட் ஆகாதுடா, ஒரு காஃபி வச்சு தர முடியுமான்னு கேட்டாங்கடா. என்னால தாங்க முடியாதுடா, விஷத்தை வச்சு கொண்டு ஒண்ணு உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி, இல்லன்னா டைவர்ஸ் பண்ணிரு சொன்னோடனே அந்த புருஷன்காரன் என்ன செய்வான்? அம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவான். அப்போ
மாமனார் போயாச்சு, மாமியார் போயாச்சு, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல செட்டில் பண்ணணும்னு சொல்லி வேலைக்கு போயாச்சு. அந்த பிள்ளைய பரிதாபமா தானே நிக்கி. அந்த பிள்ளைக்கு ஆறுதலா இருக்கக்கூடியது அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி தானங்க ஐயா. இத போய் தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களை குற்றம் சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? உறவுகள் எல்லாம் விரட்டிட்டு உறவு இல்ல சமூக வலைத்தளம் பாதிக்குன்னு சொல்லுதா பாருங்க. இந்த அக்கா மோனிகா இந்த வயசுல மோனிகாவா ஐயா? ஜெமினி ஆப்பா அங்க எங்க தாத்தா உட்கார்ந்துருக்காங்க. எங்க தாத்தாக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்திருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அப்ப தொழில்நுட்பமே கிடையாது. எங்க பாட்டிய பார்த்தா அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா, எங்க பாட்டி நினைச்சிருப்பாங்க எம்ஜிஆர் கூட ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருந்திருக்கும் நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு எங்க ஜெமினி ஆப் வந்து அந்த கற்பனையை நிஜமாக்கி கொடுக்குதா இல்லையா? சூப்பர் ஐயா, நினைச்சா பேரங்கிட்ட சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் கூட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறது எங்க ஜெமினி ஆப் உதவி பண்ணதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப எங்களுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்குது. உண்மைதான். நீங்க இப்ப நினைச்சா கூட உங்க முப்பாட்டை யாராவது போட்டோ இருந்தா ஒன்னா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிடலாம். இப்ப பேசுறாரு அன்புடன் சரி, இப்ப விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் கூட கை குலுக்குற மாதிரி இந்த கூகுள் ஜெமினி ஆப்பை வச்சு செட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு போட்டிருந்தாரு, அதை பார்த்து குடும்பத்துல குழப்பம் வந்துட்டு அது வேற கதை. ஒரு நடிகை இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சாரு. அதுக்கப்புறம் நடந்த கதை வேற. நான் தான் போய் சமாதானம் பண்ணி விட்டுட்டு வந்தேன். இது ஆப்பு தான், உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஆப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்றேன். ஒரு காலத்துல 5 வருஷம் 10 வருஷம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போவாங்க. அப்பதான் கை குழந்தை இருக்கும். சம்பாத்தியம் பண்றதுக்கு புருஷன்காரன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவான். 10 வருஷம் கழிச்சு திரும்பி வருவான். பிள்ளைக்கு அப்ப முகம் தெரியாது, அப்பனுக்கு புள்ள முகம் தெரியாது. உண்மைதான். அப்பன் புள்ள பாசம்னா என்னன்னு தெரியாது. கடைசியில கேட்பான், நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்பான். அந்த பிள்ளைக்காகத்தான் அவன் வெளிநாட்டுல வந்து வெயில்ல காஞ்சி மழையில காஞ்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்திருப்பான். ஆனா இன்னைக்கு டெய்லி வீடியோ கால் பேசலாம். அப்பம் படுற கஷ்டத்தை பிள்ளைக்கு உணர வைக்கலாம். உண்மைதான். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதேன்னு இங்க படிக்கிற பாட்டு அங்க இருக்கக்கூடிய புருஷனுக்கு ஃபீல் கொடுக்குது அப்படின்னா எங்க சமூக வலைதளங்கள் பெரிய விஷயம். 1000 கிலோமீட்டர், லட்சம் கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தோட பேசுறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சமூக வலைத்தளம். கடைசியா ஒண்ணு சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. கணினி வேண்டாம்னு சொல்லி ஒரு போராட்டம் 1980கள்ல இருந்து 90 வரைக்கும் நடந்துச்சு. சரி. யாரு பண்ணா தெரியுமா? யாரு? வங்கி ஊழியர்கள் பண்ணாங்க. சரி. கம்ப்யூட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு போராட்டம் பண்ணுவாங்களா அதே வங்கி ஊழியர்கள்? இன்னைக்கு எல்லாமே அதை வச்சுதான் நடக்கு. கணினி இல்லாம எதுவுமே நடக்காது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா வேலை வேறும்னு அன்னைக்கு புலம்புனாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதுங்கிறதா உண்மைதான். அண்ணன் சொன்னாப்ல தோனி மாதிரி ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா சமூக வலைதளங்களே இருக்கக்கூடாது அப்படின்னா. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஒரு 150 நிகழ்ச்சி மேல நான் நடத்தி இருக்கிறேன். சரி. அந்தமான் தமிழ் சங்கம் வரைக்கும் போய் நான் பேசி இருக்கிறேன் அப்படின்னா அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தது சமூக வலைதளங்கள் தான். எனக்கு அது சந்தோஷத்தை தருகிறது, உங்களுக்கு அது சங்கடங்களை தருகிறது. ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் சமூக வலைதளங்கிறது கையில இருக்கக்கூடிய தீக்குச்சி மாதிரி. விளக்கையும் எரிக்கலாம், அடுப்பும் எரிக்கலாம். ஏனதானு பயன்படுத்தினா உங்களையும் எரிச்சு போடும், ஊட்டையும் எரிச்சு போடும். நெல்லு போட்டா நெல்லு விளையும், சொல்லு போட்டா சொல்லு விளையும், ஒண்ணுமே போலன்னா புல்லு விளையும். அருமையான